எல்லோருக்கும் வணக்கம். ஹிந்து மகா சமுத்திரத்தில் வெளியிடுகின்ற சித்தர்கள் வரலாறு மிகவும் நன்றாக உள்ளது. அதற்கு என் வாழ்த்துக்கள். ஞானக்கோரை என்ற பாடல் பதிப்பகத்தை நான் படித்திருக்கிறேன். அதில் இடம்பெறாத ஏராளமான கருத்துக்களை நான் ஹிந்து மகா சமுத்திரத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள மிகவும் உதவியாக இருக்கிறது. இதை நீங்கள் மேலும் சிறப்பாக தொடர வேண்டும். இப்போ கருவூரா சித்திரத்தை நீங்கள் எனக்கு அலங்காரம் செய்கிறீர்கள். நான் என்ன அடைவர்களுக்கு அலங்காரம் செய்து பார்க்க விருப்பம் கொண்டேன். அதனால் அவளுக்காக கருவார் மூலம் நவரத்தின மாலையை அளித்தேன் அப்படின்னு அசரீரி சொன்னாங்க. அது எப்படி அசரீரி சொன்னாங்க? அதுக்கு எந்த புத்தகத்தை பார்த்து எழுதுனீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நீ அங்கே இருந்தியா பார்த்தியான்னு கேட்கல அவரு. அசரீரி சொன்னதாகத்தான் சித்தர் பற்றிய நூல்கள் குறிப்பிடுகின்றன. அதைத்தான் நான் எழுதியிருக்கேன். ரெஃபர் பண்ணி தான் எழுதுகிறேன். எந்த புக்கில்னு வேணும்னாங்க உங்களுக்கு கரெக்டாக அந்த வாசகங்கள் எந்த புத்தகத்தில் இருக்குன்னு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இது அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. அவ்வளோதானே சார்? நரேந்திரன் கன்னியாகுமரி, ஹெச் ரவி ஹைதராபாத், ஜே கணேஷ் சென்னை, எம் சுவாமிநாதன் வேளச்சேரி, மகாபிரபு ஃப்ரம் பெங்களூர். கேள்வி நம்பர் 1. தமிழ்ச்செல்வனுக்கு இரங்கற்பா வாசித்த முதல்வர் கருணாநிதி பிரபாகரன் அப்பா இறந்ததற்கு கவிதை வாசிக்கவில்லையே, ஏன்? கேள்வி நம்பர் 2. பெரியார் கொள்கை, அண்ணா கொள்கை, காமராஜர் கொள்கை, திராவிட கொள்கை, நெஞ்சுக்கு நீதி இவை பற்றி பேசும் கருணாநிதி முதல்வர் பதவியை அன்பழகனுக்கு கொடுத்தால் என்ன தவறு இருக்கிறது? கேள்வி 3. ஆஃப்டர் கலைஞர் அழகிரியால் ஸ்டாலினுக்கு பெரிய தடை வருமா வராதா? கேள்வி 4. திருமங்கலத்தில் 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன் என்றார், ஜெயித்தார். மதுரையில் 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன் என்றார், ஜெயித்தார். திருச்செந்தூரில் 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன் என்றார், ஜெயித்தார் அழகிரி. வரும் சட்டமன்ற தேர்தலில் 190 200 இடம் வரை ஜெயிப்பேன் என்று சவால் விடுகிறார், ஜெயிப்பாரா? உண்மையை மட்டும் சொல்லுங்கள். தற்போது கலைஞருக்கு செல்வாக்கு அதிகமாக உள்ளதா, ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கு அதிகமாக உள்ளதா? அன்பழகனையே முதல்வராக்க கூடாதுன்னு கேட்குறார். துணை முதல்வர் கூட வேண்டான்ட்டார் அன்பழகன். இவர் ஸ்டாலினை துணை முதல்வராக்கிய பொழுது கலைஞர் சொன்னார், அன்பழகனுக்கு இதை ஆஃபர் பண்ணோம், அவர் ஏற்க மாட்டேன் என்று விட்டார். அதனால் ஸ்டாலினுக்கு கொடுத்தோம். எப்பவுமே அப்படிதான். தயாநிதி மாறன் மந்திரி ஆகிறதுக்கு பின்னால் டிஎம்கேல கூட்டம் போட்டு யாருக்கான மந்திரி பதவி வேணுமான்னு கேட்டார். யாரும் வேணான்ட்டாங்க, அதனால் அவர்கிட்ட கொடுத்தார். கனிமொழியை எம்பி ஆகிறதுக்கு பின்னாலே அப்படி தான். யாருக்கான வேணுமா எம்பி பதவி? யாருக்கும் வேண்டாம், சரி கனிமொழிக்கு கொடு. அது மாதிரி எல்லோரும் நிராகரித்த விஷயங்களைத்தான் இவர் குடும்பத்தினருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். பிரபாகரன் அப்பாவுக்கு ஏன் இரங்கல் கவிதை எழுதலைன்றார். ஏதோ 1-2 அவர் விட்டா தப்பிச்சும் பொழிச்சோன்னு நம்ம சும்மா இருப்போமா? அதை விட்டுட்டு ஏன் சார் அதுக்கு வேற அவர் ஒன்று எழுதணுமா? ஏற்கனவே அவர் சொல்றார், நான் மௌன அழுகையில் இருக்கேன். மௌன அழுகை யாருக்கு தெரிய போகிறதுன்றது நீ தெரியாது. மௌனமா அழுவான உறக்க அழுகிறதுக்கு கூட தைரியம் இல்லை. அதுக்கு சென்டர் என்ன கோபம் வந்துருமோன்னு பயம். அதனால மௌன அழுக. அழகிரி ஸ்டாலின் தகராறு வருமானு கேட்கிறார். தெரியாது, எனக்கு சொல்ல முடியாது. அதாவது இது அசட்ஸை காப்பாற்றிக்கலாம், மற்றது அப்புறம் பார்த்துக்கலான்ற இது வந்ததுனால் தகராறு வராது. அந்த மாதிரி இல்லாமல் நீயா நானா பார்த்துள்ளான்னு மோதினால் வரும். சொல்ல முடியாது. இப்போ 2-3 பேர் ஒரே ஃபேமிலியிலேருந்து நுழைச்சா, இப்போ பால் தாக்கரே ஃபேமிலியில் வரலையே தகராறு, அந்த மாதிரி தான் இங்கேயும் வரும். ஒருத்தர் மட்டும் தான் உள்ள விடணும். அது இல்லாமல் அவர் பண்ணியிருக்கிறதுனால தகராறு வரக்கூடும். ஜெயலலிதாவுக்கு ஆதரவு ஜாஸ்தியாக கருணாநிதிக்கு ஆதரவு ஜாஸ்தியான்னு கேட்டிருக்கார்.
ஒரு எலெக்ஷன் பணம் கொடுக்காம நடத்தட்டும், அதுக்கப்புறம் தனக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். ஒரு சைடில் பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த ஆதரவை கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்க முடியாது. பணம் கொடுக்காத எலெக்ஷன் நடந்ததுன்னா நிச்சயமாக நமக்கே தெரிஞ்சுட்டு போகிறது. ஆல்வேஸ் so far the ADMK support has been bigger than that of the DMK. பட் அலையன்ஸ் தொடர்ந்து டிஎம்கேக்கே ஸ்ட்ராங்காக இருந்துட்டு வருது. அந்த அலையன்ஸை எதிர்த்து ஓட்டு வாங்கக்கூடிய சக்தியில் இன்னொரு கட்சி இல்லை. அது ஒன்று, பணம் ஒன்று. ரைட், ரெடி. அடுத்து. அனைவருக்கும் வணக்கம், ஆசிரியர் அவர்களுக்கும் வணக்கம். முதலில் வேண்டுகோள், நரேந்திரன், கன்னியாகுமரி. துக்ளக் ஆண்டு விழாவுக்கு வந்து வெளியே வெயிட் பண்ணிடுறேன் சார். வெயிட் பண்ணி நீங்கள் திறந்து விடும்போது ஒருத்தர் விழுந்துட்டார். அது வரும்போதே திறந்து விடுறீங்கன்னா எல்லாம் ரொம்ப ஒரு இது மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு செகண்டில் வந்து ஒரு ஒரு நெருக்கடி மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒருத்தர் விழுந்துட்டார், அது தூக்குறதுக்குள்ளே இதாகிடுச்சு, சத்தம் போட்டாங்க. ரெண்டாவது வந்து இந்த நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலேருந்து சிடியில் போடுங்க, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணலேருந்து ஃபுல்லாக சிடியில் போடுங்க. அடுத்து வந்து வேண்டுகோளுங்க சார், எங்கே பிராமணன் நேரத்தை வந்து 9:30 மணிக்கு கொடுங்க சார். நீங்கள் போடுற நேரத்தில் அறிவுஜீவிகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சீரியலை. ஒரு வீட்டில் சண்டே வந்துருச்சுங்க. அதான் அவர் வந்து துக்ளக் வாசகர், அந்த அம்மா வந்து மற்ற சீரியல் பார்க்குறவங்க. டிவியை உடைக்கிற அளவுக்கு சண்டை வந்துருச்சுங்க. வேண்டுகோள், இது வேண்டுகோளில் வருதுங்க. வேற எதுவும் என்ன சொன்னீங்க சார்? சார் என்ன சொன்ன? 9:30 மணிக்கு போட்டிங்கன்னா எல்லாம் நாங்கள் பார்ப்போம். இப்படி பார்த்து பேசுங்க, அப்போ தான் எனக்கு இது எங்கே பிராமணன் நேரத்தை வந்து 8 மணிக்கு போட்டுறீங்க. அந்த நேரத்தில் வந்து வேறு சீரியலில் லேடிஸ் பார்த்துட்டு இதுக்கு எங்களை விட மாட்டேங்கிறாங்க. வீட்டில் பிரச்சனை வருதுங்க. ஒரு வீட்டில் சண்டே வந்துருச்சுங்க, வந்து டிவியை உடைக்கிற அளவுக்கு போய் இதாகிடுச்சுங்க. அதை 9:30 மணிக்கு போட்டாங்களா, அந்த அறிவுஜீவிகள்லாம் சீரியல் பார்த்துட்டு போனோன்னா நாங்கள் பார்த்துக்குவோம். இரண்டாவது வந்து நீங்கள் சொல்கிறீங்க வந்து எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஏடிஎம்கேட வந்து கூட்டணி அமைச்சா, விஜயகாந்த், ராமதாஸ் இவங்கெல்லாம் ஏடிஎம்கேட வந்தால் ஏடிஎம்கே ஜெயிக்கிற வாய்ப்பு உண்டுன்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது விஜயகாந்த்கிட்ட. டிஎம்கே கவர்மெண்ட் பேசுகிறாங்க, நானும் உனக்கு எதிரி, ஜெயலலிதாவும் எதிரி, நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன் வந்து தனியாகவே நின்றுட்டீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் தான் ஜெயிப்போம். இப்போ இது வரைக்கும் இப்போ தான் அதான் கணக்கு. இப்போ உங்களுக்கு நீங்கள் தனியாக நிற்கிறதுக்கு 1500 கோடி ரூபா நாங்கள் தர்றோம், தனியாகவே நின்றுங்க. ஒரு எதிரி, நாங்கள் 2 பேர் உங்களுக்கு எதிரிக்கும் போது ஒரு எதிரியை முதல்ல அழிச்சிரு, அப்புறம் நம்ம 2 பேரும் மோதுவோம், அப்போ முடிஞ்சா நீ ஜெயிச்சுக்க அப்படின்னு கேட்கும்போது 1500 கோடியை கொடுத்து டீலா நோ டீலா அப்படின்னு அவர் என்ன சொல்லுவாருங்க? யாருக்கு திமுக வந்து முதல்ல நம்ம அவனை அவங்க ஒழிச்சு அப்புறம் நம்ம டீலாம் நோ டீலா. அப்புறம் அந்த இது தேவநாதன் மேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிமெல்லாம் பார்த்தீங்களா? ஓதுங்கிறீங்களா? அவர் கடைசியில் சொல்ல பாயிண்ட்டுக்கு வர, அந்த அர்ச்சகர் செய்த காரியம் மிகவும் பெரிய அயோக்கியத்தனம். நான் முதல்ல சொன்ன மாதிரி சீரழிவு எந்த துறையில் தான் இருக்குன்றது இல்லை, எல்லா துறைகளிலும் இருக்கிறது என்பதற்கு அதுவும் ஒரு உதாரணம். என்ன, அந்த துறைகளெல்லாம் இன்னும் அவ்வளவு அதிகமாக பரவலை. பட் பொதுவான வீழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருந்தால் அந்த துறைகளும் கூட மற்ற துறைகள் மாதிரி அந்த அளவிற்கு கெட்டுவிடும் என்பதற்கு தேவநாதன் நிகழ்ச்சி ஒரு எச்சரிக்கை. ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். அதாவது ஒரு ஃபெய்த்தில் வர இடத்துல என்ன சொன்னாலும் அது நம்புகிற இடத்துல இந்த மாதிரி ஒருத்தர் நடந்து கொண்டார்னால இது எவ்வளவு பெரிய விபரீதம்ன்றது நினச்சி பார்க்க முடியாது. எங்கே பிராமணன் 9:30 மணிக்கு நடத்தணும்னு சொன்னார். அது நான் சொல்லி அது கேட்க மாட்டாங்க. அவங்க ஃபிக்ஸட் டைம் ஒன்று வச்சுருக்காங்க அதுக்குன்னு. இவர் அதில் அறிவுஜீவிகள்லாம் வேறு சேனல் பார்க்குறதுக்காக வராங்க அப்படின்றார். அது விட்டு கொடுத்துடணும். அது கூட நாங்கள் எங்கே பிராமணர்னு சொல்கிறோம். அனாவசியமாக தகராறு வேண்டாம்.
அதை அவர் பார்க்க முடியாததுனால தெரிஞ்சுக்கல பாவம். விட்டு கொடுத்துருங்க, பரவாயில்ல, அதுதான் பெட்டர். அதுவும் வருது இல்லை, சும்மா எல்லாத்துக்கும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. பிகாஸ் ஜெயிக்க போகிறது நாம் இல்லை, அவங்க தான் தெரியும். அப்புறம் என்னத்துக்கு கடைசியில் நம்ம விட்டு கொடுக்குறத முதல்ல தான் விட்டு தொலைச்சு போகிறேன். விஜயகாந்துக்கு திமுக பணம் கொடுத்து ஒதுங்க வச்சு தான்